வெல்கம் டு ஆகர்சாஸ் குசின். அனைவரையும் ஆகர்சாஸ் குசின் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஜூஜூப்ஸ் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். இந்த ஜூஜூப்ஸை விரும்பி சாப்பிடாத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க. நாங்கள் சின்னனாக இருந்த காலத்தில் கூட நாங்கள் இதை விரும்பி சாப்பிட்டோம். இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் செய்முறையில் பார்ப்போம். செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஜூஜூப் சர்ச் செய்கிறதுக்கு நான் 2 மேசைக்கரண்டி ஜெலட்டின் எடுத்து அதோட 50 ml தண்ணி விட்டு அதை நல்ல வடிவாக கரைச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். ஜெலட்டின் ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி விட்டு 500 கிராம் சுகர், அதாவது வெள்ளைச்சீனி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு இதை காய்ச்சி எடுக்க போகிறேன். சீனி அடிப்பிடிக்கும்ன்றதால இதை நீங்கள் காய்ச்சி எடுக்கும் வரைக்கும் கைவிடாமல் கிளறி விடணும். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆகிட்டுது. இது சரியான பதமாண்டு பார்க்குறதுக்கு ஒரு போல் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த மிக்சரில் கொஞ்சத்தை அதுக்கு ஊற்றிட்டு நீங்கள் கையால் எடுத்து பார்க்கும்போது அது போல் மாதிரி உருண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் சரியான பதம். இந்த பதத்தில் நான் ஊற வச்சுக்கிற ஜெலட்டினை இதோடு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இறக்குறேன். ஜெலட்டின் சேர்த்த பிறகு நீங்கள் 1 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிளறி விட்டால் போதும். இப்போ நான் 4 குட்டி குட்டி போல் எடுத்து அதுக்குள்ளே எண்ணெய் இல்லாட்டி பட்டர் பூசிட்டு அப்போ தான் ஈஸியாக அவங்களுக்கு எடுக்க முடியும். இதை நான் 4ஆக பிரித்து அதுக்குள்ளே ஊற்றி இப்போ கலரிங்கும் ஃப்ளேவரும் சேர்க்க போகிறேன். முதலாவது போலுக்கு நான் அன்னாசி ஃப்ளேவர் கொடுத்து அதோட மஞ்சள் கலர் ஃபுட் கலரும் சேர்த்து நல்ல வடிவாக கலக்கி விடுறேன். ரெண்டாவது போலுக்கு நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுத்து பிங்க் ஃபுட் கலரும் சேர்க்கிறேன். இது ரெண்டுக்கும் நான் ஃப்ளேவர்ஸும் ஃபுட் கலரும் சேர்த்துட்டேன். மற்ற ரெண்டுக்கும் என்ன ஃப்ளேவர் சேர்க்குறேன்றதை பார்ப்போம். மூன்றாவது போலுக்கு நான் லெமன் ஆயில் ஃப்ளேவர் சேர்க்கிறேன். இது ஃபுட்டுக்கு சேர்க்குற ஒரு ஃப்ளேவர் தான். இதுக்கு நான் க்ரீன் கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏனெண்டா நான் ஏற்கனவே மஞ்சள் கலர் அன்னாசிக்கு சேர்த்துட்டேன். அதனால் இதுக்கு நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். நாலாவதாக நான் கிரேப் ஃப்ளேவர் சேர்க்கிறேன். இதில் அந்த ஃப்ளேவர்லேயே அந்த கலர் இருக்கிறதுனால நான் இதுக்கு எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்கல. இப்போ நான் எல்லாத்துக்கும் எல்லாம் சேர்த்துட்டேன். இதை நான் 6 மணித்தியாலம் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியில் வச்சாலே போதும். 6 மணித்தியாலத்துக்கு அப்புறம் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு இறுகி வந்திருக்குது. இப்போ நான் இதை வெட்டி எடுக்க போகிறேன். இதை வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கட்டிங் பாட்டனில் கொஞ்சம் சீனியை பரப்பி வச்சுருக்கிறேன். இப்படி நீங்கள் சீனிக்கு மேலே போட்டு அதை வெட்டினா தான் அது உங்களுக்கு ஒட்டுப்படாமல் வரும். அதால் தான் நான் சீனியை பரப்பிட்டு முதல் சீனியை எல்லா இடம் பூசிட்டு துண்டு துண்டாக உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் அதை வெட்டி எடுக்கலாம்.
இந்த வெட்டி எடுத்த துண்டுகளை நான் ஒரு பவுலில் சீனி எடுத்து அந்த சீனிக்குள்ளே இந்த துண்டுகளை சேர்த்துட்டு எல்லா இடம் இந்த சீனி படுற மாதிரி கோட் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் வெட்டிட்டு சீனியில் பூசி எடுக்கிறேன். இவ்வளவுதான், இந்த ஜுஜுப்ஸ் ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் கடையில் வாங்குற மாதிரியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. சாப்பிடும்போது இதோட நான் ஆட் பண்ண ஃப்ளேவர் வந்து அதுண்ட ரியல் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் காற்று போகாத மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் 3 months மேலே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் இனி கடையில் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, நீங்களாகவே ஆரோக்கியமாக செய்து கொடுக்கலாம். இதுவரைக்கும் என்னுடைய காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்ற காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே போல் இன்னொரு அருமையான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.